ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்பிரிட் நம்ம சேனலு. நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். நியூஸ் வந்து ஹவு இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நியூஸ் இல்லையா, பார்த்தீங்கன்னா February 1 எக்ஸ்பெக்டட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM இங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தெரியுது. பட் நியூஸு எப்போ ஒன்றா அவங்க டைமிங்லாம் மென்ஷன் பண்ணல. எதுவும் எக்ஸ்பெக்டட் டைம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியம்மா மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இஸ் செட் டு அன்வெயில் த இன்டரிம் பட்ஜெட். இன்டரிம் பட்ஜெட்னால் என்னென்னு தெரியாது, ஆனால் நாளைக்கு நியூஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நியூஸில் நிஃப்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி இஸ் புல்லிஷ். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹையு, செகண்டு இந்த ஃபிப் மீட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புல்லிஷில் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, என்ட்ரியை வந்து 50% நம்ம போட்டுருவோம். 50% நம்ம என்ட்ரி போட்டோம்னா நல்லா இருக்குமே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் கிடைக்கல. இப்போ போட்டேன், என்ட்ரி வந்து போட்டேன். ஸோ எங்கே போட்டிருக்கேன் கரண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுமாரோ எப்படி புல்லிஷாக இருக்க போகுது. இன்றைக்கி அது டோட்டலாக ட்ரெண்டு பார்த்திங்கன்னா புல்லிஷு. பட் நாளைக்கு என்னவா புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எலியாட் வேவ்னு வச்சுப்போம். இப்போ நான் எஸ்எம்சியில் என்ட்ரி எடுத்துருக்கேன். பட் உள்ள கரெக்ஷனை கண்டுபிடிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எலியாட் வேவ் தெரிஞ்சால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எங்கே எலியாட் எங்கே இருக்குது, இது 1, இது 2, இது 3, இது 4, நாளைக்கு வரப்போகிறது தான் 5th வேவ். சரிங்களா, அது ஃபைனல் வேவு. ஃபைனல் வேவ் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஃபைனல் வேவ் இது வரைக்கும் வரலாம், இல்லை இது வரைக்கும் எக்ஸ்பெக்டட் டார்கெட்டு இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமே ஒரு கான்செப்ட் ஒன்று, இம்பல்சிவ் ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ நான் யாராச்சும் பார்த்து அந்த வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கும். இப்போதைக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நம்ம இதில். நானே தான் வீடியோ பார்த்துட்டுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸோ இம்பல்ஸு நம்மளும் ஒரு 3 இயர்ஸாக வந்து நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்து நிறைய கற்று வச்சுருக்கோம். ஸோ வேணும்னா ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. எந்த விதமான காசையும் யார்ட்டையும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ நாளைக்கு என்ன இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நாளைக்கு வந்து 5th வரப்போகுது. ஸோ நான் என்ன கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு இம்பல்ஸ் கேரக்டர் சிம்பிளாக ஏபிசி தான், ஏபிசி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஸோ ஆஸ் பர் எலியாட்டு இங்கே வந்து பிரேக் அவுட் எடுத்து தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பொறுமை கிடையாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அடுத்த செகண்ட் இங்கேருந்து புஷ்ஷுன்னு போச்சு. சரி போச்சேன்ட்டு நான் அப்புறமா நான் ஃபோனை மூடி வச்சு நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு எடுத்து பார்த்தா காலிலேருந்து கன்சல்டேஷனில் இருந்தவன் இங்கேருந்து 200 பாயிண்ட்டுக்கிட்ட சருன்னு விழுந்துச்சு. ஸோ இந்த கான்செப்டை நானே உங்களுக்கு சொல்லான் இருந்தேன். இந்த கான்செப்டில் நானே கோட்டை விட்டேன். இதை பார்க்காம ஒழுங்காக பார்க்கல நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சிஹெச்ஓசிஹெச், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன வந்திருக்குன்னா, இப்படி போய் இப்படி வந்திருக்கான், தெரியுதுங்களா? ஸோ அது சிஹெச்ஓசிஹெச், அதை பார்க்காம விட்டேன் நான். ஸோ கரெக்ஷன் இங்கேருந்தே போயிடும். ஸோ மேபி இன்னைக்கு ஃபுல்லாக கன்சல்டேஷன்லேருந்து நானே போயிடுவான். நம்ம வந்து வாங்கி வச்சிட்டேன். எனக்கே இப்போ 2500 மைனஸில் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸு. நாளைக்கு பார்த்தோம்னா இப்போ 2 to 2வது வேவ் to 3rd வேவ் ஃபிப் வச்சோம்னா நம்மளோட 4th வேவ் பார்த்திங்கன்னா எப்பயுமே 0.382 தான் போவோம். அண்டு 0.5 போகலாம். சரிங்களா, ஸோ 0. இதை எடுத்து விட்ருவோம். 0.5 0.618 வர தேவையில்லை. ஏன்னா இதுதான் இதோட இன்வாலிடேஷனு. இது கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு எஸ்எல். ஸோ நாளையோட டார்கெட் பார்த்திங்கன்னா இதுதான். யாராவது பையில் இருந்தீங்கன்னா பையிலே இருங்க. நாளைக்கு பறக்க போகுது நிஃப்டி. நியூஸில் எப்படியும் ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இந்த சிங்குக்கான டார்கெட்டை முடிச்சிடுவான் நாளைக்கு. எப்படியோ அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் வருவான். 400 பாயிண்ட்டாச்சும் கேரண்டி. 400 to 600 பாயிண்ட் நம்மளுக்கு கேரண்டி. ஸோ அது வரைக்கும் எந்த வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு ஆல்ரெடி எந்த மைனஸில் தான் இருக்குது. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன். நாளைக்கு எப்படி டபுளாக கொடுத்துருவோம். சரிங்களா, அண்டு நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓவராலாக புல்லிஷ். இந்த மாதிரி இங்கேருந்து இன்னும் நமக்கு போக வேண்டியது இருக்குது. நம்ம இங்கே மிஸ் பண்ணியாச்சு. நான் இங்கே ஆல்ரெடி இப்போ என்ட்ரி போட போகிறேன். அனதர் வே என்னென்னா, 5th வேவ் முடிஞ்சுட்டு
அனதர் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஸோ அப்போ வந்து என்ட்ரி போட முடிஞ்சால் போடலாம், இல்லைனா இந்த ஸ்விங்கை முடிச்சிட்டானா நம்மளுக்கு என்ட்ரி அடுத்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஓகே. அண்ட் தென் ஓகே, உங்களுக்கு நியூஸ் வந்து பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நானும் சார்ட் லோடு பண்ணுறேன். நிஃப்டி தான் வந்துச்சு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கரண்ட்டாக ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நான் இன்னும் அனலைஸ் பண்ணல. பட் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ன் டு பிரேக் அவுட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ஈக்குவல் லோ தானான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எஸ், ஈக்குவல் லோ தான். சரிங்களா? அடுத்து என்ன பேட்டர்ன்? இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். திஸ் இஸ் மேபி நாளைக்கு பிசி இப்படி வரும் நாளைக்கு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி. ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் போகும், ஏபிசி. ஸோ இந்த லெவலுக்கு மேபி இந்த 4th வேவ், ஐ திங்க் 1 2 3 4 5 இல்லையா, 4th வேவ் மேபி கிராஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் போயிட்டு மேபி மறுபடியும் ஃபால் தான் வந்து எதிர்பார்க்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெருசாக வந்து புல்லிஷாக இல்லை. ஸோ மறுபடியும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பட் நாளைக்கு ஒரு செம்ம பிரேக் அவுட் ஒன்று இருக்குது பேங்க் நிஃப்டியில். ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இன்றைக்கி வாங்கி வச்சோம்னா லக்கு தான். நாளைக்கு எஸ்எல் வந்து இங்கே வந்து போட்டு வச்சுக்கிட்டு நம்ம எடுத்தால் கூட ஓகே, ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காது. மினிமம் லாஸ் அண்ட் பிக் ப்ராஃபிட் வந்து நாளைக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் நாளைக்கு ஜம்ப் ஆகலாம். செம்மையாக இருக்குது. அதுவும் திஸ் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போக போக நிறைய பேசுவோம். பட் ஜூன் நம்ம கான்செப்ட் வந்து வருது, எஸ்எம்சி பேஸ் பண்ணி தான். அது எஸ்எம்சி எலியாட்டு கிட்டத்தட்ட தரிஸ் எல்லாமே கற்று முடிச்சிட்ட பிறகு பார்த்தோம்னா எல்லாமே நம்மள ஒரே ஒரு லெவலில் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எஸ்எம்சின்னு நம்ம பிரித்தோம்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். எலியாட் வேவ்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இம்பல்ஸ் அண்ட் கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அன்வான்டடு. நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அதாவது இந்தியாவுக்கு வந்து. ஸோ நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூவ். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப பயங்கரமான வீடியோஸ்லாம் வந்து போட போகிறோம். அண்டு நீங்களும் போட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த வீடியோ எதனா டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த டிஸ்கார்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், இந்த டிஸ்கார்ட்லேயே. சரிங்களா? ஸோ பாருங்கள், எனக்கு மட்டும் கூட நான் ஹாய் அமுச்சு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு நானே ஹாய் அமுச்சு வச்சுருக்கேன், யாருமே கிடையாது. நான் சும்மா போஸ்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் மார்க்கெட்டு, இண்டெக்ஸ் மார்க்கெட்டு அந்த மாதிரி நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன் சும்மா காட்டியும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டால் கூட நம்ம ஜாலியாக நம்ம வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஆசைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பை.